ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் டு த சேனல் ஒன்ஸ் அகெயின். மறுபடியும் ஒரு ரைட் கிளம்பிட்டோம். கேரளா ரைடு தான் இந்த வாட்டி. ஸோ தமிழில் தான் விளாக் பண்ண போகிறேன். ஆல்ரெடி இந்த இடத்துக்கு போயிருக்கேன், முன்னார் அண்ட் இடுக்கி தான் போக போகிறோம். ஒரு ஆஃப் ரோட்ஸ் தான் இதுவும். அண்ட் ஆஃப் ரோட்ஸ் போகிற வழியில் என்னென்ன கிடைக்கும் எல்லாமே சுற்றி பார்த்துட்டு போகலான்னு. அண்ட் கீப் வாட்சிங் த வீடியோ. ஸோ இந்த நாள் என் லைஃப்பில் வந்து மறக்க முடியாத ஒரு நாளாக இருந்திருக்கு. அதுக்கு தான் இன்றைக்கி இருக்கிறது வானா எங்கே அப்படின்னு சொல்லிட்டு ஊர் விட்டு கிளம்பலான்னு சொல்லிட்டு ஒரு 3 டேஸ்க்கு எங்கேயாவது போய் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஒரு செட் ஆஃப் பீப்புள், ஒரு 10 பேர் தான் கிளம்பியிருக்கோம். என்னடா அப்படின்னு கேட்குறீங்களா? ஸோ போன வருஷம் இதே நாள் எங்கள் அம்மா என் கூட எங்கே இருந்தாங்கோ, அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச நாள் இது. இந்நேரத்துக்கு வி ஆர் டிஸ்கஸிங் எங்கே கூட்டிகிட்டு போகலாம் ஹாஸ்பிட்டலுக்கு அப்படின்றது நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஒரு மேஜரான ஒரு இஷ்யூ தான் அவங்க வந்து சஃபர் ஆனாங்க. அது வந்து இன்றைக்கி தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. ஜூன் 13th நைட் 8:30 to 9 o'clock தான் தெரிஞ்சிச்சு எனக்கு. ஸோ இதுக்கப்புறம் டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம் எங்கே கூட்டிகிட்டு போகலாம் என்ன ஏதுன்னு. இதுதான் ஸோ ஜூன் 13th என் லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு நாள். ஃப்ரம் வேர் த ப்ராப்ளம் ஸ்டார்டட். நான் வந்து என்னிலேருந்து சஃபர் ஆனேன் அப்படின்றது இந்த டேட் தான். போன வருஷம் 2023 ஜூன் 13th தான் நான் சஃபர் பண்ணேன், ஸ்டார்ட் ஆனது. ஸோ till now going on. Okay, வீடியோ கண்டினியூ ஆகும். கீப் வாட்சிங் த வீடியோ அண்ட் சப்போர்ட் ப்ளீஸ். ஸோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு ரைடு கிளம்பிட்டோம் மறுபடியும். ஸோ டுவர்ட்ஸ் கேரளா, முன்னார், இடுக்கி இந்த சைடு தான் ஒரு ஆஃப் ரோடு. நான் போன முறை உங்களுக்கு சொல்லியிருப்பேன், கேன்சல் ஆனது. ஸோ சேம் ரைடு வி ஆர்கனைஸ்ட். இந்த வாட்டி ஒரு 10 பேர் போய்கிட்டு இருக்கோம். போன வாட்டி ஒரு 7 or 8 பீப்புள் ரைடர்ஸ். இந்த வாட்டி ஒரு 10 பேர். ஹோப் வில் ஹாவ் எ குட், சேஃப், ஹாப்பி ஜெர்னி. நம்ம யுகேந்தர் பிரதர் அண்ட் இமாலயன் ஷெட்டி, நம்ம பைக். ஸோ இப்போ கிளம்ப வேண்டிய நேரம். ஓகே, நான் உங்களுக்கு வந்து பூஜையெல்லாம் முடிச்சுட்டு நான் வந்து உங்களுக்கு மோட்டோ வளர்களை கிடைக்கிறேன். பாய். ஸோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த சேனல் ஒன்ஸ் அகெயின். ஸோ சொன்னேன் இல்லையா, உங்களுக்கு ஆல்ரெடி இன்ட்ரோலே சொல்லியிருப்பேன் என்ன இன்றைக்கி ஒரு என்ன நாள் அப்படின்றது. ஒரு மறக்க முடியாத ஒரு கெட்ட நாள்னு சொல்லலாம். அதே மாதிரி இன்றைக்கி இந்த வருஷம் இது ஒரு நல்ல நாளாக இருக்குது. ஸோ ரைடு கிளம்பிட்டேன். ஸோ ஒரு நல்ல ஒரு குட் வைப், பாசிட்டிவ் வைப்பில் கிளம்பிட்டேன். ஸோ ஒரு நெகட்டிவான விஷயத்தை மறக்கிறதுக்காக இந்த விஷயம் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ரைடு போய்கிட்டு இருக்கேன். ஹோப் ஐ ஹாவ் அ குட், சேஃப், ஹாப்பி ஜெர்னி. இப்போது இது எங்கன்னு கேட்குறீங்களா? வி ஆர் ட்ராவலிங் டுவர்ட்ஸ் கேரளா. ஹெவி டிஸ்டர்பன்ஸ் ಇದೆ ಗುರು. ஸோ என்னடா இது அப்படின்னு கேட்குறீங்களா? ஒரு கேரளா ரைடு தான் இந்த வாட்டி. டுவர்ட்ஸ் முன்னார், இடுக்கி. அங்கே வந்து எங்கேயும் நாங்கள் வந்து ஒரு டூரிஸ்ட் பிளேஸுக்கு போகல. நாங்கள் வந்து ஒரு ஆஃப் ரோடுக்காக தான் போயிட்டுருக்கோம். எப்பவும் போல் ஆஃப் ரோடு தான். அதே ஆஃப் ரோடு தான். ஜனவரியில் போயிருந்தேன். இப்போ வந்து ரெய்னி சீசனுக்காக மறுபடியும் போகிறோம். அண்ட் திஸ் டைம் நான் தனியாக போகல, ஒரு 10 பேரோடு போகிறோம். ரொம்ப சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஒரு 3 பேர் தான் பிளான் பண்ணேன் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் ஒருத்தர் ஜாயின் ஆகிட்டாங்க. இப்போ வந்து ஒரு 11 பேர் ஆக்சுவலாக. ஒருத்தர் வந்து லாஸ்ட் மினிட்ல இருப்பார் இல்லையா, யாராவது நான் ஒருத்தர் ட்ராப் ஆகணுன்ற. அப்படி இல்லைனாக்கா அந்த ட்ரிப்புக்கே ஒரு திருஷ்டியான மாதிரி. அதனால் யாரானா ஒருத்தர் கிளம்பணும், அந்த மாதிரி வரதில்லன்னு சொல்லணும் லாஸ்ட் மினிட்ல. அப்படி ஒன்று ஆயிடுச்சு. ஓகே, அது அக்செப்டபிள் தான். பட் என்ன எதுன்னு ரீசன் எல்லாம் கேட்கல. வரலையா வராத, வரியா வா, அவ்வளோதான் எங்களோட பாலிசி. அதோட ஏன் வரல, எதுக்கு வரல, அதெல்லாம் கேட்குற அவசியமே இல்லை. என்ன சொல்கிறீங்க? கரெக்டு தானே? ಎಲ್ಲಿದ್ದೀರಾ சச்சினா? ஓகே ஃபைன். போன வாரம் பார்த்தீங்கன்னா இதே இடத்துல ஆக்சிடெண்ட் ஆயிருந்துச்சு. ஒரு 10 வண்டி, ஒரு 8 வண்டி ஆக்சிடெண்ட் ஆயிருந்துச்சு. லைனாக ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் இடிச்சுன்னு இருந்தாங்க. சேம் ஸ்பாட்டு, அதே இதுதான். ஒரு வீக் கேப்பு. என்ன இடம் இதுன்னு தெரில. இது சன்மா ஃபாரஸ்ட் ஏரியா, அது தெரியும்.
பட் எதுக்கு இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட்ஸ் நடக்குதுன்னு தெரியல. ஸோ போன வாரம் கூட இதே மாதிரி தான் ஒரு 8 வண்டி 9 வண்டி, ஒரு 2 இனோவா காரு. ஸோ இந்த வாரமும் என்ன ஆயிருக்கு, அதுதான் இந்த போன வாரம் இதே டிராஃபிக் தான் இருந்தது. ஸோ இந்த வாரமும் அதே மாதிரி டிராஃபிக் இருக்குது. எங்களுக்காவது ஒழுங்கியா, நாங்களாவது போகிறோம் லெஃப்டில், ஏன் இப்படி எங்களை சோதிக்கிறீங்க? ಇಲ್ಲ 8-9 ಗಾಡಿ ಒಂದರಿಂದ ಒಂದು. ನನ್ನ ಬ್ಲಾಗಲ್ಲಿದೆ, ಹೋದ ವಾರ ಬಂದಿದೆ. ஸோ என்னடா இது, போன வாரமும் இதே மாதிரி டிராஃபிக்கு, இந்த வாரமும் இதே மாதிரி டிராஃபிக்குன்னு பார்த்துன்னு இருக்காங்க. இன்னும் வாரம் என்ன சீனாக இருக்குன்னு தெரில. போன வாரம் ஒரு எக்ஸ்ட்ரீமான ஒரு ஆக்சிடெண்ட் தான். தார் வந்து தலைகீழாக கவுந்துட்டு இருந்துச்சு. இந்த வாரம் என்னன்னு தெரியல. என்னடா வாரம் நடக்குது, என்ன வாரம் ட்ரிப்பாடா போகிறது. ஸோ 2-வீலர்னால் இது அட்வான்டேஜ், போய்கிட்டே இருக்கலாம். ஸோ என்னவோ ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு இந்த வாரமும், என்னான்னு தெரியல. ஓஹோ என்னடா இவ்வளோ வண்டி. என்ன இது, வண்டி ரிப்பேர் ஆன மாதிரி தெரியுது. இது ஆக்சிடெண்ட் இல்லை, இது என்னத்துக்கு இவ்வளோ டிராஃபிக்குன்னு தெரியல. சேம் சிச்சுவேஷன், சேம். போன முறை எப்படியா இருந்துச்சோ அதே மாதிரியா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பா, சேம் ஆக்சிடெண்ட்டு, சேம் இடம், இதே சன்மா ஃபாரஸ்ட் ஏரியா தான். போன முறை நான் அந்த வீக் அன்றைக்கே போட்டேன், லாஸ்ட் சண்டே மார்னிங்கு. 4 நாள் ஆகல, அதுக்குள்ளே இன்னொரு ஆக்சிடெண்ட். அதே இடம், என்ன எதுக்குன்னு தெரில. இந்த டைவர்ஷன் இருக்கிறதால தான் தமிழ்நாடு அதாவது ஒரு ப்ராப்பரான ஒரு டைவர்ஷன், ஒரு ஆளை நிற்க வச்சு ஆளை மேலே ஏற்றிடுவாங்க அப்படி சொல்லாதீங்க. ஒரு க்ளீனாக ஒரு ப்ராப்பரான ஒரு என்ன சொல்கிறது, கைடன்ஸ் மாதிரி கொடுக்கணும். இங்கே வந்து டைவர்ஷன் இருக்குது, வண்டி ஸ்லோ பண்ணிக்கிங்கன்னு சொல்லிட்டு. இல்லாட்டி அங்கேயே ஏதாவது ஒரு பேரிகேட் மாதிரி வச்சு வண்டியை ஸ்லோ பண்ணணும். இப்போ தோப்பூர் காட்டில் எப்படி ஸ்லோ வர சொல்கிறாங்களோ அந்த மாதிரி இந்த இடத்துல வர சொல்லணும் ஒருத்தர் ஸ்லோவாக. அது ஒரு ஸ்டெப் எடுக்கலாம். எதுக்கு இந்த மாதிரி கவர்மெண்ட் வந்து அஜாகிரதையாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு தெரில. அதுலேயும் இந்த சன்மா ஃபாரஸ்ட் ஏரியாவில் தொடர்ந்து இது 2வது வீக் இதே ஆக்சிடெண்ட், இதே மாதிரி ஆக்சிடெண்ட்டு. போன முறை ஒரு எக்ஸ்ட்ரீமான ஒரு ஆக்சிடெண்ட் தான் பார்த்தோம். நான் தனியாக வந்திருந்தேன். இந்த வாரமும் அதே மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரீமான ஒரு ஆக்சிடெண்ட் தான் இருக்கிறது. நம்ம அதை பற்றி ரொம்ப பேசி நம்மளோட ரைடோட அந்த வைப் வந்து பாழாக்கிறது வேணாம். வில் மூவ் ஃபர்தர். போன வாரம் ஊருக்கு போயிட்டு இருந்தேன், நிற்க வச்சு எல்லாம் வீடியோ பண்ணேன். பட் இந்த வாரம் வேணாம், கிளம்பிட்டேன். ஏன்னா 10 பேர் போனோம். எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி தாண்டி கொஞ்சம் தூரம் வந்திருக்கோம். பைக்கெல்லாம் இங்கே நிறுத்திருக்கோம் பார்த்தீங்களா. டோட்டலாக 7 பைக் இருக்குது. நம்ம மைசூர்லேருந்து ஒரு 4 பேர் வராங்க, அவங்களும் சேர்த்து 10 பேர். இல்லைப்பா, இவன் பேர் சுமந்த் சார். ஸோ வைனாக்ஸ் கேர்ஸ் எது வேணாலும் காண்டாக்ட் பண்ணலாம். கேட்டிட்டு ஸோ தமிழ் ஆடியன்ஸ் ತಮಿಳ್ನಾಡು ಹೋದಾಗ ಒಂದೇ ಬರೋದು. ஒரு ரைட்ஸು 2 ஆப்பிடென்ಟು ಅಷ್ಟೇ ಬರೋದು. ஒரு லைட்ஸு 2 ஆப்பிடென்ட். ஸ்நாக்ஸ் இப்போ கிளம்புற டைம் எல்லாமே பிரேக்கெல்லாம் எடுத்தாச்சு. இன்னைக்கு இல்லை அந்த பழக்கம், அப்புறங்கெல்லாம் பிரேக் எடுத்துட்டாங்க. இக்னோர் பண்ணிடுங்க, இக்னோர். சரி, இங்கேருந்து இப்போது
கிளம்பலாம். எல்லாம் டீ காஃபி எல்லாம் ஆயிடுச்சு எல்லாருக்கும். ஓகே, இதுக்கப்புறம் வேற ஒன்றும் இல்லை. வணக்கம், எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நம்ம தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சில் பைரோ விகாஸ் வேணுகோபால் ஃபோட்டோ vlogger விக்கி இது இருக்குது கீழே. ஸோ இங்கே பார்த்தீங்களா? ஸோ இவரோட சேனலும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். ஸோ இவரும் நல்ல நல்ல ரைட்ஸ் பண்ணிகிட்ருப்பாரு. மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது டுவர்ட்ஸ் இப்போ இது எங்கே இருக்கோன்னா திண்டுக்கல் வந்துட்டோம். திண்டுக்கல்லேருந்து இப்போது ரைட்டு டுவர்ட்ஸ் தேனி கம்பம் எடுக்க போகிறோம். இங்கேருந்து இன்னும் ஒரு 200 கிலோமீட்டர் இருக்குது நம்ம எங்களோட டெஸ்டினேஷனுக்கு. இந்த ரைட்டு தான் எடுக்கணும்னு நினைக்கிறேன். ஆமாம், இந்த ரைட்டு தான். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா டுவர்ட்ஸ் தேனி கம்பம் ரூட் எடுத்துட்டோம். முன்னார் குமிலி 134 கிலோமீட்டர்ஸ். செம்மல. லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிடுவோம். சரி ஃப்ரெண்ட்ஸ், ஒன்றும் இல்லை, சொன்னேனே vlogலேயே சொல்லியிருப்பேன் ஸ்டார்டிங்லேயே. இது வந்து இந்த June 14th June 13th என்னால் மறக்க முடியாத ஒரு நாள். நான் எங்கள் அம்மாவுக்கு ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச நாள் இது. இன்றைக்கி தான் வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்தேன் அம்மாவை. ஒரு மறக்க முடியாத ஒரு கெட்ட நாள் அப்படின்னு சொல்லலாம் இந்த நாள் போன வருஷம். ஆனால் இந்த நாள் வந்து வீட்டில் இருக்கக்கூடாது, அட்லீஸ்ட் நம்ம எங்கேயாவது சுற்றுலா போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போன முறை இதே ரைடு கேன்சல் ஆச்சு என்னால். அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாதுன்றதுனால நான் தான் ஆல்மோஸ்ட் எல்லா ப்ரிப்பரேஷன்ஸும் நான் தான் பண்ணேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த மாதிரி அம்மாவுக்கு இது மாதிரி ஆனதால், உடம்பு சரியில்லாத போனதால் அந்த ரைடை வந்து போன வருஷம் கேன்சல் பண்ணேன். ஆனால் அதே ரைடை இந்த வருஷம் ரீஆர்கனைஸ் பண்ணி இப்போ கிளம்பிட்டோம். ஆல்ரெடி நைட்டே கிளம்பிட்டோம். நைட் அங்கேருந்து கிளம்பி இப்போது ஆல்மோஸ்ட் நம்ம தேனி கம்பம் ரூட்டில் போய்கிட்டு இருக்கேன். ஓகே, அது ஒரு கெட்ட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு. அப்போது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்க்காக போய்கிட்டு இருக்கேன். ஓகே, எவ்ரிதிங் கோஸ் வெல். செத்து கிடக்கு பாவம் நாய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் அப்புறமா கிடைக்கிறேன் உங்களுக்கு. டில் தென் பார்த்தீங்களா, தேனி ரூட் எடுத்தாலே இதுதான் சொன்னது, சூப்பராக இருக்கும் ரோடு எல்லாமே. இதே எப்படி இருக்குனாக்கா எனக்கு கேரளாவில் எப்படி இருக்கும் இல்லை? வாங்க போய் பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், தெரியும் நினைக்கிறேன் இந்த தேனி ரூட்டு எப்படி இருக்குது பார்த்தீங்களா லொக்கேஷனு. தேனி கம்பம் ரோடு செம்மையாக இருக்குது. கொடைக்கானல் ஹில்ஸ் எல்லாமே அந்த பக்கம் போனால் கொடைக்கானல் ஹில்ஸ். ஸோ செம்மையாக இருக்குது. தேனி கம்பம் ஒரு நல்ல ஒரு சீனிக் ரூட் இது, எனக்கு பிடிச்ச ரூட் இது தேனி கம்பம். இதே சீசனில் தான் வந்தால் நல்லாயிருக்கும். கோட்டயம் தேனி 25, கோட்டயம் கம்பம் முன்னாருக்கு வந்து நாளைக்கு போக போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்து இடுக்கி டிஸ்ட்ரிக்டில் இருக்க போகிறோம். இடுக்கியில் ஒரு ஆஃப் ரோடு. அதுக்கப்புறமா எப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா லொக்கேஷனு பின்னாடி செம்மல. நைட்டெல்லாம் வண்டி ஓட்டியிருக்கோம். செம்ம டயர்டு. போனவுடனே தூங்கிடும். நம்ம வண்டி ஃப்ரெண்டில் நிற்கிது, செம்மையாக தெரியுது. ஆனால் நம்மளோட ஹெல்மெட்டு தான் ஃபுல்லாக தூக்கி காட்டுது. ஒன்றும் இல்லை, ஹெல்மெட்டை மட்டும்தான் சொல்கிறோம். நம்ம அப்படி தான் தெரியும். இதெல்லாம் வந்து கொடைக்கானல் ஹில்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஆமாம், கொடைக்கானல் ஹில்ஸ் தான் தேனி ரூட்டு. ஸோ தேனிக்கு இன்னொரு 20 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ பாய்ஸ் எல்லாம் ஃபோட்டோ வீடியோஸ் செஷனில் இருக்காங்க. நம்ம வண்டி பார்த்தீங்களா அங்கே? வட இப்படி இதே போல் எல்லா வண்டியும் எப்படி இருக்க போகிறாங்க. செம்மல.
ட்ரோன் பறக்க வச்சுருக்கோம். ஸோ ட்ரோனையும் பார்க்கலாம். அப்படியே ஒரு மவுண்டன் வியூ எப்படி இருக்க பார்த்தீங்களா? தேனி ரோட்டு. இந்த வீட்டுக்கெல்லாம் செம்ம வியூ கிடைக்கும். காலையில் எழுந்த உடனே ஒரு ஒரு செம்ம வைப், ரிலாக்ஸிங் மார்னிங். எல்லாம் விளாகில் பிஸியாக இருக்குங்க பசங்க. வண்டி அங்கே நிற்கிது. வண்டி இந்த மாதிரி நிற்க வச்சுட்டு வண்டிங்களை பார்க்குறதே ஒரு அழகு தான்ல, செம்மல. இப்படி பார்க்கும்போது எப்படி தெரியுது பார்த்தீங்களா வண்டி? செம்ம. குமிளி கிட்ட வந்திருக்கோம். கம்பம் தாண்டி வந்துட்டுருக்கோம். இந்த குமிளி காட்டை ஏற போகிறோம் இப்போது. ஸோ இதுதான் வந்து சபரிமலை போகிற ரூட். இது ஆக்சுவலாக ஷார்ட்கட்டுன்னு சொல்லுவாங்க இல்லை, ஆனால் ஷார்ட்கட்டில் இதுதான் ப்ராப்பரான ஒரு ரூட்டு சபரிமலைக்கு. ஆனால் நிறைய பேர் ட்ரிப்பு போகிறதால அங்கே இங்கே சுற்றிட்டு வருவாங்க. இதுதான் ஸ்ட்ரைட் ரூட்டு. 3 நாளில் போய் வர ரூட் இதுதான் சபரிமலைக்கு. 3 நாளில் கூட இல்லை 2 நாளில் கூட போய் வந்துடலாம். தர்ஷனம் பண்ணின்னு லேட் ஆகுறது அது வேறு விஷயம். ஆனால் இந்த குமிளி காட்டு வந்து ஓரளவுக்கு ஒரு நல்ல காட்டு தான். ஒரு 17-18 ஏர்பின் பெயின்ஸ் இருக்குது. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இது கூட. இது ஆன உடனே இந்த காட்டை ஏறின உடனே கேரளா என்டர் ஆகிடும். ஓகே 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 ஓகே. ஓ டிராக்டர் பார்த்தீங்களா எப்படி வராங்க அங்கிள்? சூப்பர். சக்கத் கிரேசி இது. ஆனால் இது காட்டு வந்து ஒரு 3-4 முறை பண்ணிட்டேன் நான் ஆல்ரெடி. இது அப்புறம் அந்த குன்னூர் காட்டு. பட் ஆனாலும் இந்த காட் ரோட்டில் ஓட்டுற ஒரு ஃபன்னு வந்து எதுலேயும் கிடைக்க மாட்டேங்குது. செம்ம ஒரு வைப் இருக்கும் காட் ரோட்டில் ஏற்றும் போது வண்டியை. ஆனால் பின்னாடி வந்து லோடாக இருக்குது வண்டியில். ஒரு ஆள் உட்கார்ற ஃபீல் இருக்குது வண்டியில். ஆக்சுவலாக இது சேனல் இது பெரியார் பவர் பிளான்ட் இது ஆக்சுவலாக. அதனால தான் எல்லாம் பெரிய இதெல்லாம் பைப்பெல்லாம் போட்டிருக்காங்க பவர் ப்ராஜெக்டுக்காக. ஸோ ஆனால் இந்த மலையிலையும் யானை இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ ಇದೆ ಆನೆ ಇದೆ ಕುಂಬ್ಳಿ ಘಾಟಲ್ಲಿ ಆನೆ ಇದೆ. ಬಟ್ ಅಂದರೆ ಈಗಿರುತ್ತಾ ಇಲ್ವೋ ಅಂತ ಗೊತ್ತಿಲ್ಲ. ಅದೊಂದೊಂದು ಸೀಸನ್ಗೆ ಓಡಾಡ್ಕೊಂಬಂದಿರುತ್ತೆ ಅಷ್ಟೇ ಅದು. ಬಿಡು, ಅವ್ನು ಹೇಳಿ ಟೈಮ್ಗೆ ಹೋಗ್ತೀವಿ. ಅವ್ನು ಚೆಕ್-ಇನ್ ಟೈಮ್ ಏನು ಹೇಳಿರ್ತಾನೆ ಅದಕ್ಕೆ ಹೋಗ್ತೀವಿ ಕರೆಕ್ಟಾಗಿ. ತೊಂದರೆ ಇಲ್ಲ ಬಿಡು, ಏನಿಲ್ಲ. 6 ಗಂಟೆವರೆಗೆ ಎಕ್ಸ್ಪ್ಲೋರ್ ಮಾಡೋಣ ಜಾಗನ. 6 ಗಂಟೆಗೆ ಬಂದು ರೂಮಿಗೆ ಬಂದು ಮಲ್ಕೊಳ್ಳೋಣ ಅಷ್ಟೇ.